نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அந்த ஏக இறைவன் சாந்தி சமாதானம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்துகள் தாபங்கள் தபோ தாபங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் உள்ளாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ் போற்றி புரிந்தவனாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இன்றைய தினம் தமிழ்நாடு தௌஜமா தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக ஆண்களுக்கான ஆண் தாய்களுக்கான மற்றும் பெண் தாய்களுக்கான ஒரு தாவா ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கான முக்கிய நோக்கம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த தாவா களத்தில் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய உயிர் உடம்பில் இருக்கும் வரை இந்த சத்தியமாக்கத்தை, இந்த ஏகத்துவ கொள்கையை எத்தி வைக்க போறோம் என்பதை ஒரு ஆர்வமூட்டமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் ஆண் தாய்க்களும் பெண் தாய்க்களும் சுமார் ஒரு 120 பேர் இருக்கிறார்கள். இதில் யாரை அல்லாஹ் தேர்வு செய்து இந்த சத்திய மார்க்கத்தில் தாவா களத்தில் ஒவ்வொரு செய்திகளையும் சொல்ல வைக்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை அளிப்பான். நிறைய ஆலிமாக்கள் இருப்பார்கள், அதே மாதிரி நிறைய தாய்க்கள் ஆண் தாய்க்கள் இருப்பார்கள். ஆனால் இருக்கக்கூடிய மக்களிலே பணி செய்யக்கூடிய தாவா களத்தில் நிற்கக்கூடிய மக்களாக யார் இருப்பார் என்றால், இதில் ஆர்வமாக அதிகம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னைத்தானே முற்படுத்திக் கொண்டு நான் எதற்கும் தயார் என்ற நிலையில் ஒரு இராணுவ தளபதி மாதிரி இந்த சத்திய கொள்கையை சொல்வதற்கு தயாரான நிலையில் எப்பொழுதும் இருக்கணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த சொல்லக்கூடிய நேரங்களில் நம்முடைய உயிர் பிரிவதை நாம் விரும்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் பணி செய்யும் பொழுது அல்லாஹ் நம்முடைய உயிரை என்ன செய்யணும், கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த ஆவலில் ஆசையில் நம்முடைய பணிகளை என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கிறான். ஆனால் அந்த கல்வி ஞானத்தை எந்த முறையும் உபயோகப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன ஒரு படிப்பினையாக இன்னைக்கு உங்களிடத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் என்று பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் பண்ண வேண்டும். அந்த தியாகம் யாருக்காக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். குறிப்பாக ஆண்கள் என்ன பலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள், ஆண்கள் குடும்ப தலைவராக இருக்கிறார்கள். ஆண்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷலான ஒரு செய்திகள் அவங்க இடத்துல இருக்கிறது. அவங்க எங்கே வேணாலும் போகலாம், எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம். அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பாக்கியம் எடுத்து இருக்கிறது. அது மட்டும் நாங்கள் பெண்கள் எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் எந்த சூழ்நிலையும் சரி நாங்கள் அல்லாஹ்வுக்காக எதை வேணாலும் என்ன செய்யணும், நாங்கள் செய்வோம் அப்படின்னு பெண்கள் என்ன செய்யணும், நிற்கணும். அதற்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்த சத்திய சாவி பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தோழிகள் நபித்தோழிகள் இருக்கிறாங்க, வரலாறு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் சற்று கவனமாக நான் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் கேட்டு உள்வாங்க. என்ன கேட்டு உள்வாங்கணும்னா, இந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்குல்ல, இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கும் பொழுது உபயோகப்படுத்திக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை நாம் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் நாம் நம்முடைய அல்லாஹ் வழங்கக்கூடிய அருள்களை இழக்கிறோம், அருட்கொடைகளை இழக்கிறோம். நம்முடைய வயசு போயிட்டு இருக்குது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாள் குறைந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அறிவு ஞானத்தை கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கிறான். அப்போ இந்த கல்வி ஞானம் வழங்கப்பட்ட நம்ம எந்தவித செயலும் செய்யாமல் இருந்து
நாம் எந்த தியாகமும் பண்ணாமல் இருந்தால் நம்மளை விட முட்டாள்கள் யாரும் இல்லை. என்ன காரணம் தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது அதை உபயோகப்படுத்துது. நம்ம உடனே செய்யலாம் போச்சு, தெம்பெல்லாம் போச்சு, அதுக்கு வாய்ப்பெல்லாம் போச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாம ஒரு காலகட்டம் வரும் பொழுது நான் தாவா செய்ய போறேன், செயல்படுத்த போறேன், நான் தியாகம் பண்ண போறேன் அப்படின்னா அப்பொழுது இந்த வாய்ப்பு என்னது கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் ஏற்க கொடுத்த வாய்ப்பெல்லாம் நம்ம தட்டி கழிச்சிட்டோம். நம்ம அப்படிங்கிற மாதிரி என்னது சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு இந்த முக்கியமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு நாம் அல்லாஹ்வுடைய பள்ளியில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தஞ்சை வடக்கு மாவட்டம், தஞ்சை மாவட்டம், குறிப்பாக தஞ்சை மாவட்டம், இங்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கும் இந்த ஏகத்துவ கொள்கையை, தவ்ஹீத் கொள்கையை சொல்ல வேண்டும். இது யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்குது, பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. நம்மளை பற்றி தான் அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். அப்ப விசாரிக்கும் பொழுது நாம் இதற்கு என்ன செய்யணும்? அல்லாஹ், நான் தாவா களத்தில் என்ன பணிகளை செய்தேன், உன்னுடைய பாது தியாகம் பண்ணினேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் போது செஞ்சுட்டு போயிடணும். என்ன செய்யணும்? செஞ்சுட்டு போயிடணும். அதற்கு ஆயத்தமாக எல்லாரும் தயாரான நிலையில அதற்கு ஆகிக் கொள்ளுங்கள். இது ஒரு செய்தி. அது மட்டும் இல்லை, எப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சத்திய சஹாபாக்களும் நபி தோழிகளும் எப்படி இருந்தார்கள் என்பதை சில விஷயங்களை இடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். உதாரணத்திற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரோடு சுமார் 4 ஆண்டுகள் பயணித்த நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது சுமார் 4.5 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அழகான அற்புதமான நபி தோழர். யாருங்க? அபூ ஹுரைரா. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏன் இருந்தார்கள், எதற்காக இருந்தார்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நான் என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு வலியுறுத்தி அந்த பிரார்த்தனையை பெற்றுக்கொண்டார்கள். குறுகிய காலத்துல அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நபி தோழர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? அபூ ஹுரைரா தான். ஆனா அந்த அபூ ஹுரைராவுடைய சம்பவம், அவங்க செய்த தியாகம் என்ன என்பது நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை தெரிந்து கொண்டாதான் நாம் நம்முடைய பணிகள் என்ன, நம்ம தாவா களத்தில் எந்த அளவுக்கு நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன செய்திகளாக நாம் அறிந்து கொள்வது பார்த்தீங்கன்னா, அபூ ஹுரைரா இஸ்லாத்தை ஏற்று 4 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்த அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராக. இப்ப இந்த அபூ ஹுரைரா கவனமாக கேளுங்க. ஏன் இந்த செய்தி சொல்றேன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். அபூ ஹுரைரா ஏன் அபூ ஹுரைரா அப்படின்னா, அன்புமிக்க சகோதரிக்கும் கவனமாக கேளுங்க. அவருடைய வாழ்நாள் எப்படி இருந்ததுன்னா, சாப்பாடே இல்லை. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பசிப்பட்டின்னு கிடந்தார்களோ, வயிற்றில் எந்த அளவுக்கு கல்லை கொட்டி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வயிற்றில் கல்லை கொட்டியிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் நபி, அது ஒரு டாபிக், பெரிய டாபிக். ஆனால் அபூ ஹுரைரா என்பது நம்மளை போன்ற என்னது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமினாக நபி தோழர்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்நாள் எப்படி சென்றது? எந்த வேலைக்கு போறது கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த சத்திய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு நான் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் அபூ ஹுரைரா என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தார்கள். இதுதான் தியாகத்துடைய உச்சம் என்பதை அறிந்து கொள்ளணும். அபூ ஹுரைராவுடைய தியாகத்துடைய உச்சம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருப்பேன், எல்லாத்தையும் அறிந்து கொள்வேன், அறிந்து கொண்டு என்ன செய்ய மக்களுக்கு சொல்லுவேன், நன்மையில மாறிக்கொள்ள வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும், எனக்கு அதான் ஆசை என்று அபூ ஹுரைரா என்ன செய்ய உறுதியாகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பசி பற்றி, நல்ல பசி, சரியான பசி. காலையிலேருந்து சாப்பாடு கிடைக்கல, காலையிலேருந்து உணவு இல்லை, மாலை பொழுது என்ன செய்றாங்க? அப்படியே நேரம் போகுது, பசியில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்க்கறாங்க, எல்லாத்தையும் பார்க்கறாங்க, அவங்களுக்கு உணவு கிடைக்கல. அப்ப இப்படி இருக்க சொல்ல எங்கி தேடி பார்த்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் செல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல,
அந்த பார்வையை புரிந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர், ஆஹா அபூ ஹுரைரா நல்ல பசியில் இருக்கிறாரு, சரியான பட்டினியில் இருக்கிறாரு அப்படின்னு புரிந்து கொண்டார்கள். உடனே அபூ ஹுரைரா இங்க வா, வீட்டில் அன்பளிப்பா வந்து ஒரு பால் இருக்குது, போய் எடுத்துருவாங்க. வீட்டில் அன்பளிப்பா வந்து ஒரு பால் இருக்குது, என்ன பால், இந்த அளவுக்கு ஒரு செம்புல ஒரு டம்ளர் அளவு என்னது பால் இருக்குது, அதை எடுத்துருவாங்க என்று சொல்லும் பொழுது அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஆஹா அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள், நான் பசியில தான் இருக்கிறேன், நான் பசியில தான் இருக்கிறேன் அறிந்து கொண்டார்கள், எனக்காக தான் சொல்றாங்க போலக்கு என்று என்ன செஞ்சேன், எனக்கு கொடுப்பதற்காக தான் எடுத்துட்டு சொல்ல சொல்லி நான் நினைத்து கொண்டு என்ன செஞ்சேன், போய் ஆசையாக அவசரமாக அந்த பாலை எடுத்துட்டு வந்தேன். அந்த பாலை எடுத்துட்டு வந்தவன உடனே என்ன செஞ்சாங்க, அபூ ஹுரைரா எடுத்து வந்தாச்சா, எடுத்து வந்தாச்சு, போய் நம்முடைய தோழர்கள் இருக்கிறாங்களே, திண்ணை தோழர்கள் எல்லாத்தையும் அழைச்சிடுவாங்க, நம்முடைய தோழர்கள் அழைச்சிடுவாங்க என்ற வார்த்தை கேட்டவுடன் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இருக்கிறது கொஞ்சம் பால், அவங்களும் அழைச்சிட்டு வரணுமா, எப்படி பத்தும்? அப்ப எனக்கு ரொம்ப கவலை எனது ஆட்கொண்டது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? உடனே அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளை ஏற்றுக்கொண்டு நாம என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சு வந்த பிறகு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்னதான் முதலாவது கூப்பிட்டு குடிக்க சொல்லுவாங்க. எப்படிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய பசி அறிந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் என்னதான் முதல்ல கூப்பிட்டு என்ன செய்வாங்க, குடிக்க சொல்லுவார்கள் என்று நான் கருதினேன், எண்ணினேன். அல்லாஹ்வுடைய தூதர் அதே மாதிரி என்னை அழைத்தார்கள். சந்தோஷம் யாருக்கு, அபூ ஹுரைரா சந்தோஷம், என்ன கூப்பிட்டுட்டாங்களே, என்ன குடிக்க சொல்ல போறாங்க என்ற ஆசையில் என்ன செஞ்சேன், நான் அருகில் சென்றேன். அபூ ஹுரைராவே நீ எல்லாரும் குடிக்க கொடு என்று சொன்னார்கள். என்னது, அபூ ஹுரைராவே எல்லாத்துக்கும் குடிக்க கொடு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளை ஏற்றுக்கொண்டு நான் ஒவ்வொருத்தருக்கா என்ன செஞ்சேன், அதை கொடுத்தேன். ஒவ்வொருவரும் பருகினாங்க, ஒவ்வொருவரும் குடிச்சாங்க, வயிறு நிரம்ப குடித்தார்கள். இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் குடித்தார்கள். கடைசியில அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைராவை வாங்க என்று அழைத்து, இப்ப என்ன சொன்ன, அபூ ஹுரைரா ஷரப் குடிங்க, இன்னும் குடிங்க என்று சொல்ல அபூ ஹுரைரா என்ன செய்றாங்களா, மேல குடிச்சு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், நான் குடிச்ச எந்த அளவுக்கு என்றால் என்னுடைய வயிறு நிரம்பியது, என்னுடைய பசி ஆறியது என்று சொல்லும் பொழுது அப்ப சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், யாருங்க, அபூ ஹுரைரா சொன்னாங்களா, அபூ ஹுரைரா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூ ஹுரைரா பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா போதுமா திருப்தியா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதும் என்று சொன்னார்கள். பிறகு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அந்த பாலை குடித்து முடித்து வைத்தார். இதுல இருந்து என்ன படிப்பினை, என்ன செய்தி இருக்குது, என்ன செய்திரும்ல, அல்லாஹ்வுடைய தூதரோட இந்த அபூ ஹுரைராவுடைய வேலை என்ன, இந்த சத்தியமாக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதுல முதல்வனாக இருக்கணும், அதிக மக்களுக்கு சொல்லணும், நன்மை அடைந்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்துக்கு போகணும். அதனால பசியாது பட்டினியாது எதா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த தியாகத்தை நீங்கள் இந்த தருணத்தில் நீங்க நினைவு கூறணும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அபூ தல்ஹாவுடைய மனைவி, அவங்க சம்பவம் என்ன கேட்டதுதான், அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக எது வேணா செய்வாங்க. யாரு, அந்த 2 கணவன் மனைவி இருக்கிறாங்களே, அபூ தல்ஹாவும் அன்னி ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா, ஒருவருக்கு என்னது செலுத்தவும் கிடையாது. ஒரு சஹாபி தோழர், அவருடைய மனைவி சஹாபி பெண்மணி, 2 பேர் என்னது செலுத்தவும் கிடையாது. 2 பேர் போட்டி போடக்கூடிய நன்மை விஷயத்துல, அப்படி நன்மை விஷயத்தில் போட்டி போடக்கூடிய அந்த உம்மு சுலைம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்க, மெதினாவாசி, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தவனே என்னுடைய மகன் அனஸை நான் இடத்துல ஒப்படைச்சு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கணும், நிறைய மார்க்கத்தை கத்துக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய பணிகள் செய்யணும் என்ற ஒரே நோக்கத்தோடு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகன் வந்தவனை அழைச்சிட்டு போய், என்னுடைய மகன் அனஸ் இருக்கிறார், யார் ரசூலுல்லாஹ், இவரை வச்சுங்க, யாருக்கு, உங்களுக்கு வச்சுங்க, நீங்க பணியாளா வச்சுங்க என்று அற்புதமாக என்னது தன்னுடைய மகனை ஒப்படைத்து வந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை, என் பிள்ளை இங்க கொண்டு விடுறது, எதுக்கு விடுறது, அதெல்லாம் கிடையாது, என் பிள்ளை நானா வச்சுக்குவேன், சூப்பரா கையில செல்ல கொடுத்து, நல்ல ட்ரெயின் கொடுத்து, நல்லா சூப்பரா பெரிய ஆளாகி உரைச்சி அடிச்சு கழுத்துல வச்சு போட்டு இருக்கிற பணத்தை போய் பிடுங்கி கஞ்சா அடிச்சு அவன் போடுவான். அப்படி இல்லை. ஆனால் தன்னுடைய குழந்தையை
எப்படி வளர்க்கணும்? மார்க்கத்தை சொல்லி வளர்க்கணும், மார்க்கத்துக்காக வளர்க்கணும். மார்க்கத்துக்காக வளர்க்கணும். என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மகனை அங்க என்ன செஞ்சாங்க? விட்டார்கள். அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? எதற்காக விட்டாங்க? தன்னுடைய மகனை கொண்டு விட்டாங்க. ஆக எனக்கு என்னது, எனக்கு உறுதுணையா இருப்பானே, எனக்கு ஹெல்ப் பண்ணுவானே அப்படிங்கிற என்னது எந்த நோக்கமும் இல்லை. அவங்களுடைய தியாகம் என்னன்னா, தன்னுடைய பிள்ளையை கொண்டு விட்டாங்க, மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. யாருங்க அது? இப்படி அபூ ஹுரைரா சம்பவம், அது மட்டும் இல்லாமல் இந்த அனஸ் இவங்களுடைய சம்பவங்கள் இப்படிலாம் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இதுல முக்கியமான முஹாஜிர்கள் இருக்கிறாங்களே, இந்த சத்தியமார்க்கம் ஓங்குவதற்காக, இந்த ஏகத்துவ கொலை ஓங்குவதற்காக, இந்த தௌஹீத் கொலை ஓங்குவதற்காக முஹாஜிர்கள் எல்லாம் தன்னுடைய மனைவிமார்களை விட்டு வந்தார்கள். மெக்காவில் இருந்து தன்னுடைய சொத்து சுகங்களை விட்டு வந்தார்கள். மெக்காவில் இருந்து தன்னுடைய தாய் தந்தரை விட்டு வந்தார்கள். மெக்காவில் இருந்து அதுல குறிப்பாக கணவனை விட்டுட்டு வந்த மனைவிமார்கள் இருக்காங்களா இல்லையா? தன்னுடைய கணவன் இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஆனா இஸ்லாத்தை ஏற்காத பெண் சஹாபி வந்தாங்களா இல்லையா? அதுல குறிப்பாக மெக்காவிலிருந்து மெதினா வந்தது மட்டுமில்ல, மெக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற மக்கள் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் இழந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஹிஜ்ரத் சென்ற பொழுது தன்னை கணவனை இழந்த மக்களும் இருக்கிறார்கள், மனைவி இழந்த மக்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் முஹாஜிர்கள். தன்னை சொத்து சுகம் ஆடு எல்லாத்தையும், ஆடா இருந்தாலும் சரி, ஒட்டகமான சரி, எந்த பொருள் வீடு நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. தியாகம் பண்ணாங்க. என்ன தியாகம்? அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணாங்க. ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட இந்த கலிமாவை நான் உறுதியாக நிற்பேன், அல்லாஹ் ஏற்றிருக்கிறேன். ஏன்? அல்லாஹ் தன்னை திருமலை சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக என்னை படைத்த, வானங்களின் பூமியை படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த ஒரு ரஹ்மான் இருக்கான, அந்த ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே நான் முழுமையாக கட்டுப்பட்டவனாக, என்னை எஜமான் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு நான் உறுதியாக அதுதான் நிற்பேன். நான் மாறு செய்ய மாட்டேன், மாற்றி எந்த வேலை செய்ய மாட்டேன் என்று அப்படி நிற்கணும். அப்படி நின்னாதான் நம்முடைய தியாகங்கள் என்ன செய்யும்? வெளிப்படுத்தப்படும். அப்படிப்பட்ட முஹாஜிர்கள் எல்லாமே எல்லாத்தையும் இழந்து வந்து மெதினாவில் இருந்தார்கள். யாருங்க? பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருந்த எல்லாருமே என்னது ஏழைகளாக தன்னுடைய சொத்து சுகத்தை பெரிய பெரிய தொழில் பண்ண, பிசினஸ் பண்ண எல்லாருமே மெதினாவில் என்ன செஞ்சாங்க? வந்து ஏழைகளாக அன்னன்னைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் நின்றார்கள். சகோதர சகோதரிகளே, அடுத்தவங்களை எதிர்பார்த்து, அன்சாரை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? வாங்க, இவர் இவரோடு ஜோடி சேர்த்து விட்டார்கள். அந்த அளவுக்கு இருந்தார்கள். ஏன்? அவங்களுடைய சுயமரியாதை எங்க போச்சு? சுயமரியாதை தேவையில்லை. என்ன சுயமரியாதை? நான் எதற்காக வந்திருக்கிறேன்? இதை சுயமரியாதை பார்க்கணுமா? நான் பெரிய செல்வந்தனா இருந்தேன், கோடீஸ்வரனா இருக்கிறேன், நான் இவரோட இருக்க மாட்டேன், இவரோட தங்க மாட்டேன் அப்படின்னா இல்லை. அல்லாஹ்வுக்காக நான் எங்க வேணா இறங்கி போவேன். படைச்ச ரப்பிலான அல்லாஹ்வுக்காக எந்த அளவுக்கு நான் கீழே இறங்கி பண்ண போவேன், நான் எவ்வளவு கீழே இறங்கி போன அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் என்னை உயர்ந்த அந்தஸ்தில் உயர்த்துவான், சொர்க்கத்துக்கு உசத்துவான், உயர சொர்க்கமான ஜன்னத்தில் உசத்துவான். அப்ப என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு முஹாஜிருடைய அந்த ஈமானை உறுதியும் அவருடைய செஞ்ச தியாகங்களையும் என்ன செய்யணும்? கணக்கில் எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளில் முதலாவதாக போடக்கூடிய சொர்க்கவாசிகள் யாரு தெரியுமில்ல? ஏழை முஹாஜிர்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது அல்லாஹ் சொன்னதாக. அதற்கு காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறானாம். என்ன காரணம்? இவர்களுக்கு, இந்த ஏழை முஹாஜிர்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் இருந்துச்சு. நிறைய ஆசைகள், கனவு. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய எல்லையை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய எல்லையை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றார்கள். அவருடைய ஆசை எப்படின்னா, நானும் சந்தோஷமா இருக்கணும், நானும் மனைவி கூட சந்தோஷமா இருக்கணும், நானும் குழந்தைகளோடு சந்தோஷமா இருக்கணும், நானும் குடும்பத்தோடு வீட்டில் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைகள், கனவு இருந்துச்சான். ஆனால் அவருடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறாமலே, அல்லாஹ்வுடைய பாதையில போய் சென்று விட்டார். பாருங்க எப்படி இருக்கும்.
நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. ஆனால் அப்படிதான் இருக்க வேண்டும். தன்னுடைய மகனை கழுகு மரத்தில் ஏற்றிக் கொள்றான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அஸ்மா பின் அபூபக்கர். யாருங்க அது? அஸ்மா தெரியுமா உங்களுக்கு? இரு கச்சோடையால், இரு கச்சோடையால் 2 கயிறு வச்சிருப்பாங்களே இடுப்புல. எப்ப பார்த்தாலும் என்ன வச்சிருப்பாங்க? பிச்சு கத்தி கத்தி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வீர தீரமான பெண்மணி இடுப்புல எப்பவுமே ஒரு கத்தி இருக்கும். இரு கச்சோடையார் என்ற அந்த பெண்மணி யாரு? ஆயிஷா சகோதரி, அபூபக்கருடைய மகள், மூத்த மகள். அவங்க உறுதி மிக்கவங்க, ஜுபைர் பின் அம்மாவுடைய மனைவி அவங்க. அப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்து வயிற்றுல சுமந்து மெதினாவில் இருந்து பெற்றெடுத்த அந்த பெண்மணி என்னது, கடைசி நேரத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த ஆடு என்ன பண்றான்? கொன்று கழுகு மரம் ஏத்துறான். அப்படி கொன்று கழுகு மரம் ஏத்தின அந்த சம்பவம் இவங்களுக்கு தெரியும் பொழுது அதை பார்த்து அழுகல, கண்கலங்கல, ஒண்ணுமே பண்ணவே இல்லை. உறுதியாக நின்றாங்க. ஏன் உறுதியாக நின்னாங்க? என்ன வாழ்க்கை இந்த உலகத்துல? ஹக்க உண்மையை சத்தியத்தை சொல்லும் பொழுது தியாகம் பண்ணணும். மகன் தான் இப்ப என்ன, மகனா தான் என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில தானே போயிருக்கிறாரு. உறுதியாக நின்றார்கள். அது மட்டும் இல்ல, அது மட்டும் கிடையாது. அந்த அளவுக்கு என்றால் அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்றான், இல்லது இந்த பாரு, அந்த பெண்மணியை பிடிச்சி இழுத்துருவாங்க. யார? அஸ்மாவால இழுத்துருவாங்கன்னு சொல்லும் பொழுது நான் எது வரணும்? அவனை வர சொல்லு, அவனை வர சொல்லு என்று யார் சொன்னா? அஸ்மா இங்க வா, அந்த ஆள் என்னுடைய சடையை பிடிச்சி இழுத்துட்டு போட்டோம். எப்படிங்க? அவர் என் சடையை இழுத்துட்டு போட்டோம் என்று சொன்ன வரலாறு நமக்கு இருக்குது. ஆனா என்ன வரலாறு பேசுறாரு யாரு? அஸ்மாவோட. பாத்தியா, உன் மகன் வாழ்க்கை என்ன செய்தேன், உன்னுடைய மகன் வாழ்க்கை வீரழிச்சுட்டனா, கொண்டுட்டனா, பாத்தியா என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னார்கள், அஸ்மா பின் அபூபக்கர் யாரை பார்த்து? அவரை பார்த்து சொன்னாரு, நீ என்னுடைய மகனுடைய இந்த உலக வாழ்க்கையை வீணடிக்கலாம், ஆனா என்னுடைய மகனுடைய மறுமை வாழ்க்கையை வீணடித்தார் என்று சொன்னவர்கள். உங்களுக்கு தெரியுமா? இரு கச்சோடையார், இரு கட்சியார் ஒரு பெண்மணியுடைய பேரை கேட்டிருக்கியா? அது நான் தான். யாரிடத்துல? அந்த ஆளுநரிடத்துல சொல்கிறார், நான் தான் அந்த பெண்மணி, இதெல்லாம் எனக்கு பெருசு போ அப்படின்னு சொல்லி வீரதரமாக அனுப்பின அந்த பெண்மணியாக இருந்த அந்த வம்சாவளியில் வந்த அல்லாஹ்வுடைய தோழிகளா இருந்த அந்த இறை நம்பிக்கை கொண்ட முஃமினான பெண்கள் தான் நீங்க. சத்திய சஹாபாக்கள் எல்லாம் வீதாகம் பண்ணாங்களே, அல்லாஹ் ஒருவன் ஒன்று உறுதியாக நின்றார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் நின்றார்களே, உறுதியாக பண்ணாங்களே, அந்த வழியில் வந்த இறை நம்பிக்கை கொண்ட முஃமின்கள் தான் நீங்க. அப்படி இப்ப சம்பவத்தை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அப்படி எது சம்பவம் நடக்குதா? அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் பண்ணும்போது என்ன தியாகம் அப்படி பார்த்தா பாலஸ்தீன் மக்கள் பார்க்கிறோம். அந்த பாலஸ்தீன் மக்கள் எல்லாம் ஒவ்வொரு தாய்மார்களும் பேசக்கூடிய பேச்சுகளும் செய்யக்கூடிய செயல்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்குதுங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தை தன்னுடைய மகன், குழந்தை சின்ன குழந்தை இல்ல, நல்ல தாடி அழகா இருக்கிறான் அந்த பையன், 2 மிஞ்சி போன 25 வயசு இருக்கும். அப்படி இறந்து அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்து கிடக்கிறார். அந்த தாய் அந்த மகனை பார்த்து பேசக்கூடிய பேச்சுகளை நீங்க பார்த்து வச்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ், அழகாக அற்புதமாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமாக அந்த மகனை படுக்க வைத்திருக்கக்கூடிய மகனை பார்த்து கிட்டக்கு போய் அந்த தாய் என்ன செய்யறாங்க? நெத்திர முத்தம் கொடுக்குறாங்க. நெத்திர முத்தம், கன்னத்திர முத்தம், இங்க முத்தம், இங்க முத்தம், இங்க முத்தமலை, முத்தமலை செய்து கொண்டு எப்படி பேசுறாங்கன்னா, ஏ ஹபீபிக்கு உம்மா, அந்த மகனை பார்த்து நெத்திரியும் கன்னத்திரியும் முத்தம் கொடுக்குறாங்க. அப்படி எப்படி முத்தம் கொடுத்துட்டு பேசிட்டே முத்தம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஏ ஹபீபிக்கு உம்மா, அன்பு மகனே, ஆசை மகனே, ஏ ஹபீபிக்கு உம்மா, எ மபூருக்கு அலைக்கு ஷஹீது உம்மா, எ மபூருக்கு அலைக்கு ஷஹீது உம்மா, என் அருமை மகன், அன்பு மகனே, உனக்கு மபூருக்கு அலைக்கு, உனக்கு வாழ்த்துக்கள், உனக்கு வாழ்த்துக்கள் மகனே, நீ ஷஹீதா இருக்கிற, அல்லாஹ்வுடைய பாதையில நீ இறந்திருக்கிற, அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்திருக்கிற மகனே, அன்பு மகனே, ஆசை மகனே, கவலைப்படாத, பயப்படாத, அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்திருக்கிற, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நிறைய ஆயிரம் இருக்குது செய்திகள். அந்த சம்பவத்தை நம்ம பார்த்து வச்சுக்கிறேன். உண்மையிலேயே நம்முடைய ஈமான் உறுதி அதிகமாகும். பெண்களா இருக்கக்கூடிய நீங்க ஒரு 4 குழந்தைய இழந்துட்டு அந்த குழந்தைகள்லாம் முன்னாடி அடுக்க வைக்கப்பட்டிருக்குது வரிசையா. அந்த குழந்தைகளை இழந்த தாயுடைய நிலைமை எப்படி இருக்கும், எப்படி பதறும்? ஆனால் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், மறுமையில் என்ன இருக்கு, சொர்க்கம் இருக்குது, கவலைப்படாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை தான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு.
ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபதி வ அஹ்லிஃப் லி கைரன் மின்ஹா. பிரார்த்தனை தான், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை தான். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபதி வ அஹ்லிஃப் லி கைரா. யா அல்லாஹ், எனக்கு கஷ்டங்கள் தான், துன்பங்கள் தான், பிரச்சனைகள் தான், மனசு தாங்க முடியலதான், நான் பொறுத்துக்கிறேன், எனக்கு இதை விட சிறந்தது கூற அல்லாஹ் என்று அந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு படிப்பினையாக இருக்குது. ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது சத்திய சஹாபாக்கெல்லாம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும், எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும், மத்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான், என்னது, அம்மா சீப்து அல்லாஹ் ததுகுலு ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்துக்கு ஈசா போயிடலாமா? ஏற்கனவே முன்னோர்கள் எல்லாமே எவ்வளவு பிரச்சனைகள், பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாத்தையும் இழந்தாங்கல்ல, பிரச்சனைகளை சந்திச்சாங்க இல்லையா? 2 குருளாக ரம்பத்தை வச்சு மண்டையில அறுத்தார்கள். இரும்பு சீப்பை கொண்டது பழுக்கு காய்ச்சி வச்சு முதுகுல என்ன பண்ணாங்க? அவ்வளவு பொறுத்துட்டு என்ன இருந்தாங்களே. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவசரப்படுறீங்க? அல்லாஹ்வுடைய உதவி கிட்டக்க இருக்கு, கரீப், கண்டிப்பா கிட்டக்க இருக்குது. அப்படி யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? சஹாபாக்களை பார்த்து பேசுறான். சஹாபாவை பார்த்து ஏன் அவசரப்படுறீங்க? ஈசா சொர்க்கம் போலாமா? எல்லாம் வருதான், எல்லாத்தையும் சந்திக்கணும், எல்லாம் சந்திக்கணும் என்று அல்லாஹ் பேசுகிறான். யாரை பார்த்து சொல்றான்? சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான். அப்ப இது மாதிரி சம்பவங்கள் எல்லாமே படிப்பினையாக இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு என்று பாத்தீங்கன்னா, தபுக் போர்க்களத்துக்காக கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம், நபி தோழர்கள் எல்லாம், அது இருந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு வாகனம் வேணும், நாங்க தபுக் போர்ல கலந்துக்கணும், எங்களுடைய உயிரை தியாகம் பண்ணணும், போர் புரியணும், எங்களை அனுப்புங்க, எங்களுக்கு வாகனம் கொடுங்க என்று யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. எங்களுக்கு வாகனம் கொடுங்க, நாங்க போய் போர் புரியணுங்க, அல்லாஹ்வுடைய பணி உயிர் தியாகம் பண்ணுங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து தௌபால 92வது வசனம் பேசுகிறான், நபியே, உன்னிடத்தில் வாகனம் கேட்டு வந்தார்கள் போர் புரிவதற்காக. அப்படி வாகனம் கேட்டு வரும்பொழுது நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? என்னிடத்தில் வாகனம் இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் வாகனம் கிடையாது, என்னிடத்தில் வாகனம் கிடையாது என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னாங்களாம், பேசிக்கிட்டு திரும்பி போனாங்களாம், நாங்க ஏழைகளாக இருந்துட்டோம், எங்கிட்ட வசதி கிடையாது, ஏழைகளாக இருந்துட்டோம், வசதி கிடையாது, எங்கிட்ட வாகனம் கிடையாது என்று கண்கள் எல்லாம் கலங்கியவாறு, கண்களும் குளமாக திரும்பி போனார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அந்த வசனத்துல. அப்ப என்ன செய்தி, என்ன உறுதியான தன்மையை விளங்கும்னா, அவர்கள் எப்படிப்பட்ட உறுதியாக என்பதுதான் செய்தியாக நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆனா நம்முடைய நிலைமை, நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுது, நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, என்ன காரியங்கள், நம்ம என்ன எடுத்து போட்டிருக்கோம், என்ன செயல் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஒட்டுப்போர் கேள்விப்பட்டீங்களா? ஒட்டுப்போர் கேள்விப்பட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒட்டுப்போர் கேள்விப்பட்டீங்களா? என்ன ரிக்காவு, தாத்துல் ரிக்காவு கேள்விப்பட்டீங்களா? தாத்துல் ரிக்காவு நல்லா தெரியுமா? எப்படி சிரமமான சூழ்நிலையிலையும் இந்த விரல்கள் எல்லாமே நகத்துல என்னது, இந்த விரல்கள் எல்லாம் நகர்ந்தது, நகமன பித்து என்னது தனித்தனியா வந்துருச்சு. நெகமனா என்னது, நடந்து நடந்து போர் புரிந்து நெகமனா என்னது அப்படியே பிச்சுட்டு வந்துருச்சு. பிச்சுட்டு வரும்பொழுது அப்படியே ரத்தம் ஓடுது. ஆனா அந்த சத்திய என்ன செஞ்சாங்க, ரத்தம் தான் ஓடுது, நெகனம் பேத்துக்குச்சு, என்ன பண்றது தெரியல, ஒரே ரத்தம், ஒண்ணு என்னது அவளால முடியல, இருக்கிற துணியெல்லாம் கிழிச்சு, அங்க இருந்த துணியெல்லாம் போட்டு என்ன செஞ்சாங்க, காலில் சுத்தி 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 என்ன செஞ்சாங்க, அதோடு போர் புரிந்தார்கள். சகோதரர்களே பாருங்க, தியாகத்தை பாருங்க. அபு சயீத் அல் குத்ரி அறிவிக்கிறாங்க, அபு சயீத் அல் குத்ரியில சஅத் பின் அபி வக்காஸ் அறிவிக்கிறாங்க, என்ன செய்து பாத்தீங்கன்னா, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிய சென்றோம், எங்களுக்கு பேர்ச்சம்பளம், ஒரு ஆளுக்கு ஒரு பேர்ச்சம்பளம், ஒரு போர் புரியது என்னது, ஒரு ஆளுக்கு ஒரு பேர்ச்சம்பளம் பத்துமா? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதற்காக செல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு பேர்ச்சம்பளம், அந்த ஒரு பேர்ச்சம்பளத்தை சாப்பிட்டோம், பத்துல பசி. ஆனா என்ன செஞ்சோம், பசியின் காரணமாக நாங்க நாணல் பொருட்கள் இருக்குல்ல, அந்த நாணல்களையும் கருவேல இலைகளையும் நாணல் பொருட்களையும் என்ன செஞ்சோம், பச்சை பசன்றது பாலைவனத்துல, அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சோம், பிச்சு பிச்சு சாப்பிட்டோம். பசியினால அதை சாப்பிட்டு எங்களுடைய மலைஜலம் ஆட்டு புழுக்கைகள் போல நாங்க மலைஜலம் செஞ்சோம். இப்படி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், அவருடைய தியாகம் என்ன, நம்முடைய தியாகம் என்ன, பசிப்பட்டியில் இருந்த அந்த மக்களுடைய தாகம் என்ன, நம்முடைய தாகம் என்ன? அப்ப என்ன செய்தினா,
நாம கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏச்சா பேச்சுக்கு ஆளாகாம இருக்க முடியாது. எல்லா பிரச்சனையும், மன உளைச்சல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடிகள், உயிரிழப்புகள், விளைநிலங்கள் எல்லாத்தையும் எல்லாம் கொண்டு சோதிப்பான். இதை உறுதியாக இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அதுவும் என்னது, தாவா பண்ணணும், தாவாக்குள்ள நிக்கணும், நன்மை ஏவனும் தீமை தடுக்கணும். எந்த சூழ்நிலை செய்யக்கூடாது, நம்ம இறங்கி போகிடவே கூடாது. நம்முடைய தியாகம் ஒன்றும் பண்ணலங்க. நான் உடனே சொல்றேன், நம்ம எந்த தியாகம் பண்ணவே இல்லை. நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், நல்லா அப்படியே இருக்கிறோம் நம்ம. ஆனால் உயிர் எப்போ வேணாலும் போயிடும். உயிர் என்னது, எப்போ வேணாலும் போகும். அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு அல்லாஹ் நம்மளை பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக ஆனால் தவிர ஜெயிக்க முடியாது. மறுமையில சொர்க்கத்துக்கு போக முடியாது. அது நிறைய கஷ்டம். எல்லாத்தையும் செய்யணும். சிரமங்களால் தான் இது பண்ணப்பட்டிருக்குது. சிரமங்கள் தான் சொர்க்கம் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப எந்த சிரமத்தை அடையாமல் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கால்கள் ஓடுது, அலட்சியமாக இருக்கிறோம், என்னமோ பொடுப்போக இருக்கிறோம். இப்படியே நம்முடைய வாழ்க்கை போச்சுன்னா மறுமை நாடு நம்ம ரிசல்ட் இருக்குல்ல, நம்முடைய ஏற்றுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப கவனமாக என்ன செய்ய, நம்முடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அமைத்துக் கொண்டால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம வெற்றி கொள்ள முடியும் என்பதை என்ன செய்ய சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மாநில செயலர் பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். அது இல்லாமல் நம்முடைய செய்தி ரிஜிஸ்டருக்கு தேவைப்பட்டால் நாங்கள் கிளாஸ்ல சில செய்திகளை சொல்ல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து